எல்லோருக்கும் காலை வணக்கம். நாம் தினமும் இறையன்பையா எழுதிய தோன்றியது என் சிந்தைக்கு என்ற நூலிலிருந்து அவர் பார்த்த குறும்படத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். முகமது ஹாசன் அஜ்மண்டி இயக்கிய ஈரானிய குறும்படம் விண்ணுக்கு ஒரு கடிதம். மக்தி என்கிற பாலகன் அவன் தந்தை தீயணைப்பு வீரர் பற்றி எறியும் வீட்டில் சிறுமி ஒருத்தியை மீட்பதற்காக போராடி உயிர் நீத்தவர். அவனுக்கு இறந்து போன தந்தை விண்ணுலகில் இருப்பார் என்கின்ற எண்ணம். தந்தைக்கும் கடிதம் ஒன்றை எழுதி காற்றால் நிரப்பிய 2 பலூன்களை கட்டி மேலே பறக்கப்படுகிறான். அந்த பலூன்கள் வானத்தை அடைந்து அவன் தந்தைக்கு கடிதத்தை சேர்க்கும் என்கிற நம்பிக்கை. அந்த பலூன் எங்கேயோ சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்திருந்த நடுத்தர வயதுள்ள ஒருவரை அடைகிறது. அனுப்பிய முகவரி எழுதப்பட்டிருந்த அந்த கடிதத்தை பிரித்து படித்து பார்க்கிறார். அப்பா, உங்களை நான் இழந்து தவிக்கிறேன். அடிக்கடி நினைத்து கொள்கிறேன். இப்போதெல்லாம் நான் ஒடுங்காகிவிட்டேன். என்னுடைய புத்தகங்களை நானே பராமரிக்கிறேன். காலணி கயிறுகளை நன்றாக கட்டி கொள்கிறேன். பள்ளியில் முன்னேற்ற அறிக்கை அளிக்கும் நிகழ்ச்சிக்கு நீங்கள் வராது மிகவும் வருத்தம். மற்ற குழந்தைகளின் தந்தைகள் வந்திருந்தார்கள். நீங்கள் காப்பாற்றினீர்களே, அந்த பொண்ணும் அவள் பெற்றோரும் நம் வீட்டுக்கு மலர்களோடும் இனிப்புகளோடும் வந்தார்கள் என்கின்ற அந்த பிஞ்சு உள்ளத்தின் கடிதத்தை பார்த்ததும் அவர் கண்கள் கசிகின்றன. இல்லத்திற்கு வரும் அந்த சிறுவன் தனக்கு ஒரு கடிதம் வந்திருப்பதை பார்த்து அவளுடன் பிரித்து படிக்கிறான். அன்புள்ள குழந்தையே, உன்னுடைய கடிதம் எனக்கு கிடைத்தது. உன் பள்ளி நிகழ்ச்சிக்கு நானும் வந்திருந்தேன். உன்னால் பார்க்க முடியவில்லை. நீ நன்றாக படிப்பது குறித்து எனக்கு மகிழ்ச்சி. இங்கு விண்ணிலிருந்து ஒரே ஒரு கடிதத்தை தான் அனுப்ப முடியும். எனவே எனக்கு இனிமேல் கடிதங்களை அனுப்பாதே. நான் உன்னுடன் உனக்கு தெரியாமல் எப்போதும் இருப்பேன் என்கிற கடிதத்தை பார்த்ததும் அவன் குழப்பம் தீர்கிறது. உயிரை ஈர்த்து அடுத்தவர்களை காப்பாற்றும் ஒவ்வொரு இல்லத்திலும் இழந்த சோக கதைகள் உண்டு என்ற மிக அருமையான ஒரு குறும்படத்தை பற்றி இன்று என்னுடைய அப்பாவின் பிறந்த நாள். ஆனால் அந்த நாளில் இந்த அருமையான குறும்படத்தை பற்றி அவர் எழுதியதை நான் படித்தவுடன் என் கண்களில் கண்ணீரே வந்துவிட்டது. மிக அருமையான ஒரு குறும்படம். இப்படித்தான் நாட்டு எல்லையை காத்து கொண்டிருக்கும் எத்தனையோ வீரர்கள், நமக்காக, நமது நாட்டிற்காக இருப்பவர்கள். வீட்டிலும் எத்தனையோ சோக கதைகள். தந்தையை இழந்து தீயணைப்பு படை வீரர்கள், இப்படி என்று ஒவ்வொரு இடத்திலும் நாட்டை காப்பாற்றுவதற்காக வீட்டில் நடக்கும் சோகங்கள் அதிகம்தான் என்பதை நாம் தெரிந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை கூறி, இந்த அருமையான குறும்படத்தை இன்று பகிர்வதில் ஒரு மகிழ்ச்சி, அதே போல் அதோடு சேர்த்து சோகமும் உண்டு என்று கூறி, என்னுடைய சேனலை பகிருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதை மீண்டும் மீண்டும் பார்த்து பயனுறுங்கள். நன்றி.